வணக்கம்மா. நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஷார்ட் அண்ட் மாடல் டைப் மாடல் விட்டுட்டாங்களா மேம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரை டோட் சைட்ல இருந்து நம்மளுக்கு இன்னும் அதை ரிலீஸ் பண்ணல. மாடல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா எப்போனாலும் வரும். ஏன்னா சிஓஏக்கே நாள் தான் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கூட வரும். டோட் வெப்சைட்ல நம்மளுக்கு சீக்கிரம் கொடுத்தா கொஞ்சம் நல்லது. ஏன்னா ஷார்ட் அண்ட் செகண்ட் மாடல் வந்து ஒரு ஐடியாவுமே இல்லாமல் பசங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜூனியர்லாம் பார்த்தா ஒண்ணுமே தெரியல பசங்களுக்கு. ஏன்னா அதுல எலாபரேஷன் கண்டென்சேஷன் கிடையாது. ஸோ என்ன மாடல்ல வரும் அப்படின்னு பசங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் விட்டா நம்மளுக்கும் நல்லதுதான். தெரியாது நம்மளுக்கு எப்படி விட்டு தான் ஆகணும். ஏன்னா மாடல் விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் பசங்களால எதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். அதனால வந்து இதுவரை நம்மளுக்கு இன்னும் மாடல் வந்து எதுவுமே விடலை. ஓகேவாமா? அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிமோட் மோடு வந்து ஓன் லொகேஷன்ல எழுதுறவங்களுக்கு ஏற்கனவே டேட் சேஞ்ச் ஆயிட்டு 22 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நிறைய பேர் அந்த ஒரு 3 டேஸ்ல மேம் எங்களுக்கு வரல நீங்க டேட் சேஞ்ச் ஆயிட்டு அதுக்குள்ள ஹால் டிக்கெட் இன்னும் வரல. நம்மளுக்கு இந்த கம்மிங் வீக்ல வர ஹால் டிக்கெட் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர்ல எழுத போற டைப் அண்ட் ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட் மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்து வர ரிமோட் ஹால் டிக்கெட் வரல. அது வந்தோடனே நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த டெஸ்ட் எழுதுற சாஃப்ட்வேர் எங்களுக்கு வரல, அந்த இதை டவுன்லோட் பண்ண வரல, அது வரவே இல்லை. அது இன்னும் கொடுக்கல. நம்மளுக்கு வந்துச்சு. ஒன்ஸ் அதை எடுத்துட்டாங்க. திருப்பியும் ரிமோட் மோட்ல உள்ளவங்க திருப்பியும் அவங்க கொடுக்கும் பொழுது நான் சொல்றேம்மா, இதுதான் வந்து அப்டேட். மற்றபடி டோட் வெப்சைட்ல இருந்து ரீவல்யூஷன் ரிசல்ட்டை பத்தின அஃபிஷியல் இதுவும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. இன்னொன்று சிஓஏ ரிசல்ட்டை பத்தி அதுக்குள்ள நிறைய பேர் கேட்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்கு. அதுவும் தடவை வைக்காங்க. ஸோ எல்லாருமே நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு சீக்கிரமாவே எல்லாமே வந்துடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டைப் ரைட்டிங் செகண்ட் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்மட் நம்ம யூடியூப் சேனல்ல இங்கிலீஷ் ஜூனியர் சைன் பேப்பரும் போட்டிருக்கோம், இங்கிலீஷ் சீனியர் சைன் பேப்பர் போட்டிருக்கோம். இன்னும் நாளைக்கு நம்ம தமிழ் சைன் பேப்பர் அண்ட் ஜூனியர் அண்ட் சீனியர் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஷார்ட்டனுக்கு வந்து அலைன்மெண்ட் எல்லாமே நீங்க கேட்டிருக்கீங்க. டைப் ரைட்டிங் சப்மிட் பண்ணா அலைன்மெண்ட் எதுங்கீங்க. டைப் ரைட்டிங் சப்மிட் பண்ணா அலைன்மெண்ட் சரியாயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சைன் பேப்பர். ஓகேமா? தேங்க்யூ லாட்.